ஓம் கொடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம். அதிசய சித்தர்கள் என்ற வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் அப்படின்னாலே நமக்கு தெரியும். பாம்பன் அப்படிங்கிற ஒரு இடம் அது எங்க இருக்குன்னா ராமேஸ்வரத்துல இருக்கு. பாம்பன் சுவாமிகளுடைய இயற்பெயர் அப்பாவு. அப்பாவுன்னா அவருடைய பேர். 1848 ஆண்டு அவர் மே மாசம் 30 அவங்க பிறந்தாங்க. அவங்களுடைய இறப்பு 1929. இதுதான் அவருடைய காலகட்டங்கள். தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துல இவர் பிறந்திருக்கிறார். ராமேஸ்வரம் ரொம்ப புனிதமான ஒரு இடம், உங்களுக்கு தெரியும், ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமி உங்களுக்கு எப்பவுமே அந்த ராமேஸ்வரம்னாலே ராமர் பாதம், ராமர் பாலம் அப்படிங்கிற அந்த வைணவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் அங்கே தமிழ் கடவுள் முருகனை நேசித்து சுவாசித்து தனக்குள் இருத்தி கொண்ட அவருடைய முருகனின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தராக, மகானாக பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க. பொதுவா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிற மொழிகளுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஒரு சில கவிஞர்களை தவிர. பாரதியார் எல்லாம் பார்த்தோம்னா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னா, யாம் அறிந்த மொழி அப்படின்னா அவர் நிறைய மொழிகள் அவருக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படி நிறைய மொழிகள் அவருக்கு தெரியும். அப்படி பாம்பன் சுவாமிகளுக்கும் நிறைய வடமொழிகளிலும் புலமை பெற்றிருந்திருக்கிறார். அதை வைத்துக் கொண்டு அவர் கிட்டத்தட்ட நிறைய பாடல்கள் எழுதினார். அது கவித்திறன் கிட்டத்தட்ட 12 வயதிலிருந்து 13 வயதுக்குள்ள அவருக்கு அந்த கவி எழுதும், அந்த பாடல்கள் எழுதும் அந்த திறமை இருந்தது. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா 6666 பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க. அது என்னென்ன பாடல்கள் அப்படிங்கிறது இறுதியா நம்ம பார்க்கலாம். ஆன்மீகம் அப்படின்னாலே சைவ நெறி அப்படிங்கிறது இருக்குது. மொத்தம் 6 நம்ம பார்த்திருக்கோம். சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், அப்படி நிறைய இருக்குது. அதுல சைவ நெறியை பற்றி ரொம்ப ரொம்ப தீர்க்கமா ஆன ஒரு வழியை அவர் அந்த நெறியை கடைபிடித்தார். அதுவும் இல்லாம குக பிரம்ம நெறின்னு ஒண்ணு இருக்குது. குகன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், முருகன். கௌமாரம், கௌமாரம் அப்படிங்கிறது தான் குக பிரம்ம நெறி. அது சைவ நெறி. இப்ப சைவத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப ஒட்டுமொத்தமா இந்து மதம் அப்படின்னு ஒரு இதுல வந்துருச்சு. அதுல ரொம்ப தீர்க்கமா ரொம்ப தன்னுடைய பாடல்கள் மூலமா இந்த மதத்தை, இந்த ஆன்மீகத்தை வளர்த்தார். அவங்களுடைய அப்பா பேரு அப்படின்னு பார்த்தா சாத்தப்பன் செங்கமலம். இவங்கதான் அவங்களுடைய பெற்றோர்கள். இதெல்லாம் 1848. பொதுவா ஒரு குரு அப்படின்றாருன்னா அவங்களுக்கு ஒரு குரு இருப்பாங்க. சிஷ்யன் குரு, குரு சிஷ்ய பரம்பரை. இப்ப பாம்பன் சுவாமிகளுடைய குரு யாருன்னா அருணகிரிநாதர். அருணகிரிநாதருடைய நேரடியா அவர் ஞானம் பெற்றாரான்னா இல்லை. அவர் மானசீக குருவா அவர் ஏற்றுக்கிட்டு ஒரு சில குருமார்களுக்கெல்லாம் பெரிய பெரிய மகான்கள் மானசீக குருவாகத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். பாம்பன் சுவாமிகளுக்கு 25 வயது ஆகுது. திருமதி காளிமுத்தம்மாள் அப்படிங்கிறவங்கள 1878 வருடம் திருமணம் செய்யறாங்க. இந்த வாழ்க்கை வரலாறுலாம் நான் ஆரம்பத்துல என்னுடைய 5 வருடங்களுக்கு முன்பு நான் காணொலியாக்கம் செய்யும் பொழுது பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் பதிவு செய்திருக்கிறேன். நீங்க பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களுடைய காணொலிகள் எல்லாம் பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு குரு பூஜையில நான் முதல் முறையாக நான் அதை காணொலியாக்கம் செய்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்க அதை பார்க்கலாம். 25 வயதில் காளி முத்தம்மாள் அப்படிங்கிறவங்களை திருமணம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீகத்துல தீவிர நாட்டம் அவங்களுக்கு போகுது. 1894 வருடம் பாத்தீங்கன்னா பிரப்பன் வலசை அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல அது ராமநாதபுரம் அந்த சிவகங்கை இன்பிட்வீன்ல தான் இருக்குது. அந்த பிரப்பன் வலசை அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் பெரிய சுடுகாடு. இந்த சுடுகாட்டுல 4 சதுர அளவுல குழி வெட்டி அந்த சுடுகாட்டுல 35 நாட்கள் ஒரு தவம் இருக்கிறாங்க ஐயா. அந்த காலகட்டங்கள்ல அதான் 1800 பாத்தீங்கன்னா தமிழ் புலமை வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நீங்க சொன்ன அந்த திருவள்ளுவர், திருமூலர் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, மனோன்மணியம், அந்த மாதிரி இலக்கியங்கள் தோன்றிக்கு நடைமுறையில இருந்தவங்க பாரதியார்,
அந்த காலகட்ட பாரதிதாசன் அந்த காலகட்டங்கள்ல வந்தவர் தான் திரு வி கல்யாண சுந்தரனார். இவரும் தமிழ் மீது அதிக பற்று கொண்டவர். திரு வி கல்யாண சுந்தரம் அவர்களும் ரொம்ப பற்று கொண்டவர். இருவரும் நட்பு பாராட்டி இருக்கிறாங்க. ரொம்ப காலத்துல வந்து நட்பா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாம்பன் சாமிகள் வந்து 1923 ஆண்டு நினைக்கிறேன், 3ஆம் ஆண்டு அவங்க வந்து சென்னைக்கு வர்றாங்க. சென்னையில தான் அங்க வந்து தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்றாங்க. அங்க வந்து தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்குது. இன்னைக்கும் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் தான் இருக்காங்க, பாரிஸ் கார்னர்ல. அந்த வீதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வண்டி ஏறிடுச்சு. காலில் ஏறி முறிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு காலில் லேசா அடிப்பட்டாலே உடனே ஸ்கேனிங் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம எம்ஆர்ஐ அப்படிலாம் எடுத்து என்ன பிரச்சனை எல்லாம் பார்க்கிறோம். அப்போ 1923ஆம் ஆண்டு வாக்கில் இது போன்ற வசதிகள் எல்லாம் இல்லை. ஆனால் அங்கே வந்து மருத்துவம் பார்ப்பதற்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு இருக்கிற அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அது வந்து மன்ரோ வார்டுன்னு ஒரு இடம் இருக்குது. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல மன்ரோ வார்டு, இன்னைக்கு அந்த மன்ரோ வார்டுக்கு எல்லாம் இடிச்சிட்டாங்க. புறநமைக்கப்பட்ட போது அது டோட்டலா பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த இதுல ஒரு சின்ன ஒரு இது வச்சிருக்காங்க. அப்போ அந்த கணுக்கால் அது ஃபுல்லாவே ஏறி அந்த உள்ள நொறுங்கிடுச்சு. அங்க மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு கேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுல வந்து ஏன்னா அது அந்த அளவுக்கு நொறுங்கி போன ஒரு விஷயத்த திரும்பவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலகட்டம், இன்னைக்கு நிறைய விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. 1923ஆம் ஆண்டு வாக்கில் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து மருத்துவம் வளரவில்லை. ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு அந்த அந்த காலகட்டத்தில் அவருக்கு வயசு பாருங்க 73. பொதுவா ஒரு 25க்கு மேல 30க்கு மேல வந்து எலும்பு ஒடிஞ்சாலே நம்மளால கூடாது. 40க்கு மேல சொல்லவே வேண்டாம். சுத்தமா அந்த அது உடஞ்சி போனதுதான் பர்மனன்சி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் 73 வயசுல வந்து நொறுங்கி போன அந்த காட்களோடு 10 நாள் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல. மருத்துவர்கள் வந்து நம்பிக்கை இல்லாம தான் வந்து வலிகளுக்காகவும் அதுக்காகவும் தான் அன்னைக்கு காலகட்டத்தில் மருத்துவம் தனக்கு தெரிந்த மருத்துவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய பிரதான சீடர்களான சுப்பிரமணிய தாசர், சிவசங்கர் தம்பிரான், ஞானசாகரன், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, சண்முக கவசத்தை தொடர்ந்து 10 நாளும் படிக்கிறாங்க. இந்த கால் இதுல இருந்து மீண்டு வர வேண்டும், நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு அந்த சண்முக கவசத்தை பண்றாங்க. 11ஆவது நாள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 மயில்கள் பறக்குது. எல்லாம் யோசிச்சு பாருங்க, மயில்கள் பறப்பது இயல்பு தானே அப்படின்னா, கரெக்டா அந்த மன்ரோ வார்டுன்னு சொல்றோம், அந்த ஹாஸ்பிட்டல்ல மன்ரோ வார்டுல ஐயா அட்மிட் பண்ணிருக்கிற அந்த பெட்டுக்கு மேல நின்று அது பறக்குது. எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்க பாம்பன் சாமிகள் படுத்துக்கிற அந்த பெட்டு பக்கத்துல சின்ன ஒரு குழந்தையா வந்து முருகப்பெருமான் அது அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய கொடுப்பினை. இதே போலதான் வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் ஐயா சொல்லுவாங்க, என்னுடைய வானத்துல முருகனோடு நான் கலந்து விடுவேன்னு சொன்னாங்க. ஐயா அதே சொன்ன மாதிரியே வந்து அவங்களுடைய உயிர் வானத்துல பிரிஞ்சது, தரையில இல்லை. அவங்க வெளிநாடு போயிட்டு திரும்பி வரும்போது வானத்திலே வந்து முருகன் என்னை ஆட்கொள்வார்ன்றார். அதே மாதிரி ஆட்கொள்வார். சில ஞானிகள் சொல்வது பலிக்கும், அதான் ஞானிகள். அதே போல பாம்பன் சாமிகளுடைய அந்த அங்க உட்கார்ந்து சொல்றார், அவங்களுடைய ஞானம் கிடைக்குது, முருகனுடைய நேரடி தரிசனம் கிடைக்குது. 1926ஆம் ஆண்டு ஒரு உயில் எழுதுறாங்க. இதுக்கு யாருக்காகன்னா, மகா தேஜோ மண்டல சபை அமைப்பு முறையை உருவாக்கி தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் அதுக்கு வந்து எழுதி வைக்கிறாங்க. எந்த ஒரு மகானா இருந்தாலும் ஒரு இறுதி கட்டம் இருக்கும் இல்லையா. 1929ஆம் ஆண்டு மே மாசம் 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா காலையில ஒரு 7:15 வந்து சுவாமிகள் வந்து ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற ஒரு, இன்னும் இருக்குது சென்னையில ஜார்ஜ் டவுன் பகுதியில் உள்ள நம்புல் ஐயர் தெரு, ஜார்ஜ் டவுன்ல இருக்க இன்னைக்கு இருக்குது. அதுல அங்கதான் வந்து ஐயா வந்து முக்தி அடைகிறாங்க. முருகனுடைய பேரை சொல்லி திருநாமத்தை சொல்லி அவங்க வந்து முக்தி அடைகிறாங்க. அடுத்த நாள் 31 மே 1929ஆம் ஆண்டு பாம்பன் சாமிகளுடைய சீடர்களால் திருவாயூர்ல இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜீவ சமாதி ஆலயத்துலதான் அவங்களுடைய சமாதி கோயில் இருக்கு. மிகப்பெரிய ஆன்மீக நாட்டம் கொண்டவர், முருகப்பெருமானின் ஞானத்தை பெற்றவர் மட்டுமல்ல, தரிசனத்தை பெற்றவர். பாம்பன் சாமிகள் எப்படி பேசுறோமோ அது மாதிரி நம்ம திருமுருக கிருபானந்த வாரியார், இப்படி நிறைய முருக பக்தர்கள், அருணகிரிநாதரே தன் மானசீக குருவராக கொண்டவர். நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார், நிறைய பாடல்கள் இயற்றிருக்கிறார். சண்முக கவசம் ஐயா பாம்பன் சாமிகள் உருவாக்குனதுதான். பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் அப்படிங்கிற ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க. குமரகுருதாச சுவாமிகள் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1266 பாடல்கள்
பாடியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீமத் குமாரசாமியம் அப்படிங்கிற திருவிழா, நம்ம எப்படி சிவபெருமானுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி குமாரநாயகன் திருவிளையாடல், அதன் பேர் தான் ஸ்ரீமத் குமாரசுவாமிகள். இது 1192 பாடல்கள் அதுல எழுதியிருக்காங்க. திருவலம் கற்றிரட்டு அப்படிங்கிற முதற்காண்டத்தை இசைத்தமிழ்ல இரண்டாவது காண்டம் அத முதற்காண்டமாகவும், இரண்டாவது காண்டம் பல் சந்த பரிமளம் அப்படிங்கிற பாடல்களை 1135 பாடல்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. திருப்பா ஒரு 1101 பாடல்களும், காசி யாத்திரை வடநாட்டு யாத்திரை அனுபவங்களை ஒரு 608 பாடல்களாகவும் அவங்க கொடுத்திருக்காங்க. சிறு 108 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுல ஒரு 258 பாடல்களும், சிவயாதனா வியாசம் அப்படிங்கிறதுல ஒரு 235 பாடல்களும், பரிபூரணானந்த போதம் அதாவது சிவ சூரிய பிரகாசம் உரை ஒரு 230 பாடல்களும், செக்கர்வேல் செம்மாப்பு அப்படிங்கிற ஒரு பாடல்கள் 198, செக்கர்வேல் இருமாப்பு அதாவது செம்மாப்புங்கிறது 198, இருமாப்பு அப்படிங்கிறது ஒரு 64, தகராலய ரகசியம் அதாவது சதானந்த சாகர உரை அப்படிங்கிறதுல ஒரு 117 பாடல்களும், குமரவேல் பதிற்று பத்தந்தாதி அப்படிங்கிற ஒரு பாடல்கள் ஒரு 100, சேந்தன் செந்தமிழ் அப்படிங்கிறதுல ஒரு 50 பாடல்களும், குமாரஸ்தவம் 44 பாடல்களும், தென்னாட்டு திருத்தவ தரிசனம் அப்படிங்கிறதுல ஒரு 35 பாடல்களும், 10 பிரபந்தம் ஒரு 30 பாடல்களும், ஆனந்த கழிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல 30 பாடல்களும், சமாதான சங்கீதம் அப்படிங்கிற ஒரு பாடலும், சண்முக சகச்சிர நாமார்ச்சனை அப்படிங்கிறதுல ஒரு 2 பாடல்களும், ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 6666 பாடல்களை ஐயா ஏற்றிருக்கிறாங்க. இவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் ஒரு புத்தகங்களா வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த பாம்பன் சுவாமிகளுடைய அந்த அறக்கட்டளை பாம்பன் சுவாமிகள் சரித்திரம் அப்படின்னு, சச்சிதானந்தம் அவங்க கூடவே ஐயா கூடவே இருந்தவங்க, கிட்டத்தட்ட ஒரு 143 பக்கங்களை கொண்டது. அருமையா இருந்தது, நான் படிச்சு பார்த்தேன். என்னுடைய முழுமையா இதை நம்ம இந்த காணொலியில கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக குறிப்புகளை மட்டுமே நான் கொடுத்துருக்கேன். 170 ரூபாய் தான். பாம்பன் சுவாமிகளுடைய சரித்திரம் எல்லா கோயில்கள்லையும் கிடைக்கும், இல்லைங்க திருவாயூர் வந்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் நீங்க வாங்கி ஐயாவுடைய வரலாற்றை நீங்க படிங்க. அவரு சின்னதா ஒரு குறிப்புகள் மட்டும்தான் இந்த காணொலியில கொடுக்குறேன். அவருடைய தரிசனம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான நாள். அந்த சித்திரை பௌர்ணமி தரிசனத்தை நான் ஐயாவுடைய ஆலயத்துக்கு நான் போயிட்டு தரிசனம் பெற்றதை உங்களுக்கு நான் அந்த காணொலியாக கொடுத்திருக்கேன். நீங்களும் பாம்பன் சுவாமிகளுடைய மகான், மிகப்பெரிய மகான், அவருடைய ஆலயத்துக்கு, ஜீவ ஆலயத்துக்கு சென்று அவருடைய பேர் அருளை பெறுமாறு சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற அதிசய சித்தர்களின் வரலாறு மற்றும் அவருடைய சித்து விளையாட்டுக்களை எல்லாம் ஒரு கோவையாக நம்ம சித்தர்கள் திருவடி .com அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல வச்சிருக்கோம். நீங்க அங்க போய் அவருடைய வரலாற்று பின்னணியை நீங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கும் புதிய காணொலிகள்லாம் உடனுக்குடன் உங்களை சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று கொடுங்க. இதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் மிகப்பெரிய பேர் ஆதரவு. இந்த காணொலி பத்தின மேலான கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யலாம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருப்படி சிவபாதசேகரன். வணக்கம். ஆழி சுலவும் புவியலாம் ஒளி செய் விண்ணின் மணியனைய மணிமுடி இளங்க அகலுள் வடவரையை சடான் என்ன மோதிடம் காணமை பனி துலங்க நாழி ஒரு அறைக்கு நிசிரர் உயிர் முறுக்கும் ஒரு நலிவில் வடிவேல் விலங்கம் நடுவற்ற வீணப்பிசாசுகள் பிரேதங்கள் நடைவிட்டு உளம் கலங்க பேழமி வருந்திராதி திசைநாதன் அவநாதன் வெறுவுற்று அடிவணங்க பிண்டலமும் மண்டலமும் அசைவுற்று நிலை பிசை மேறுகிரியும் குலுங்க ஊழிமுடி என நவிரமேறு முதல்வா வென்ற 100 கடவென்று வருவார் உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதனே.
கண்ணே கண்மணியே கதிக்குரிய ஞானமே கருணையே கருணை ரசமே கருவினிற்கருவேம் தொழும்பனே இதய உன் கமலமே கமலமனமே விண்ணே விண்ணொலியே நல்வேத வேதாந்தமே மேதக வெறுக்கை அரசேன் வித்தாரமான புவனம் பரப்பெங்கினும் வியாபித்து நிற்கும் நிறைவே தன்னேறி நின்னடியை நன்னாத பாவி பொய் சாலவும் சொற்ற பாவி தக்கோரிடத்து உறவு பண்ணாத பாவி வெகு தவறுகள் இழைத்த பாவி உன்னேரிலாத படுபாவி நான் உன் அருளுராதுய விடனும் உண்டோ உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதனே எத்தனை படித்தாலும் வஞ்சனை பொறாமைதான் என்னை விட்டு அகலவில்லையே இதமாக எவ்வளவு சொன்னாலும் அடமனது இணங்கி நின்று உருகவில்லையே பக்தி நெறியா நட்பு மெய்த விலை இனி என்ன பண்ணுவேன் நின் கடைக்கண் பார்வையன் பக்கல் வருமேல் வம்பு போமின்பு பற்றுமென் கண்ண நெஞ்சம் சுத்தமடைந்தபின் அவர்க்குரிய நிருமித தொழில் நல்கு திவ்யாயனே சுகுதவருள் வாரியே தூய்மன வெளிக்குளே சுடரும் ஆனந்த வடிவே உத்தமத்திற்கெலாம் முத்தவிலாசமாய் உள்ள ஒரு பெரிய பொருளே உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதனே நாட்டுப்படற்பிணிகள் சோற்று குரம்பையை நசிப்பதோ சங்கையில்லை நாளாகு மேலருட்காளாவனோ என்னும் நடலையோ கொஞ்சமில்லை கோட்டு குசத்திரதி கொன்கணலர் சொரிகின்ற கொடுமையோ மெத்த மெத்த கூறு நித்துயரலாம் இச்சிறுவன் எவ்விதம் கொண்டு தெளிவான் என்னவும் தாட்டிக உளவும் சிறிது கருதிடாதோ அடிய தாபம் செகுக்கும் வள்ளல் சரதவை சுரிய சம்பன்ன பரிபூரண தன்னருள் பெருவாரியே சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும் சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது
பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.